அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெரினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ரொம்ப காரசாரமான ரொம்ப சுலபமான இறால் தொக்கு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிஸ்மில்லா. இப்போ நம்ம ஒரு பேன் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து நல்லா ஹீட் பண்ணதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா நீளமாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஒரு 3 பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இதில் சேர்த்துக்கலாம். கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பொன்னிற ஆற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரை பண்ணுற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அடுப்பை ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கரிஞ்சிடும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு அரை கிலோ இறாலை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும், அதே மாதிரி எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது எல்லாம் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இது வேக வைக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப நிறைய சேர்த்துறாதீங்க, ஏன்னா கெட்டியாக நம்மளுக்கு வேணுன்றனால நம்ம கொஞ்சம் சேர்த்தா போதும். பாருங்கள், இந்தளவுக்கு சேர்த்துட்டு நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு வச்சுருங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இறால் தொக்கு ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இறாலும் நல்லா சுருண்டு வந்துருச்சு. அவ்வளோதான், கொஞ்சம் பொருள் வச்சு நம்ம குயிக்காக செஞ்சிட்டோம். கொஞ்சமாக மல்லி சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். குழந்தைங்களுக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி நீங்கள் ரசம், சாம்பார் அந்த மாதிரி இதுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு கூட நீங்கள் இதை சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே. தேங்க்யூ.